அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதம் முழுவதும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை வழிபாடு செய்வார்கள். முன்னோர்களின் ஆசி இருந்தால்தான் அவர்களால் அடுத்த கட்ட முன்னேற்ற நிலைக்கே செல்ல முடியும் என்று கூட கூறலாம். அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கு உகந்த திதியாக திகழக்கூடிய அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் ஆடி அமாவாசை என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, செய்யக்கூடாத செயல்கள் என்னவென்று சில இருக்கிறது. அதை பற்றி தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு நன்மைகள் தரக்கூடிய செயல்களும் இருக்கும், தீமைகள் தரக்கூடிய செயல்களும் இருக்கும். அவற்றை அலசி ஆராய்ந்து நன்மைகள் செய்யக்கூடிய செயல்களை மட்டுமே நாம் பின்பற்றினோம் என்றால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் பலரும் தங்களுக்கு தெரியாமலேயே தீமைகள் வரக்கூடிய செயல்களை செய்து மாட்டிக்கொள்வார்கள். அப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாத செயல்களை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த வருடம் ஆடி அமாவாசை என்பது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வந்திருக்கிறது. அதனால் அன்று காலை வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அடுத்ததாக இந்த 2 நாட்களிலுமே தீட்டு வீட்டிற்கோ துக்கம் விசாரிக்கவோ எங்குமே செல்லக்கூடாது. இந்த அமாவாசை திதி இருக்கும் நேரத்தில் நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது. யாரிடமும் கடன், இரவல் போன்றவற்றை வாங்கக்கூடாது. நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. முடி வெட்டக்கூடாது. வெறும் நெற்றியுடன் இருக்கக்கூடாது. பெண்கள் யாரிடமும் கோபப்பட்டு அவர்களுக்கு சாபத்தை தரக்கூடாது. இப்போது செய்யக்கூடாத செயல்களை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக செய்ய வேண்டியதை பார்ப்போமா? அன்று காகத்திற்கு சிறிதளவாவது உணவு வைத்துவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை வைத்து எச்சில் படாமல் அதை காகத்திற்கு உணவு வையுங்கள். உங்களால் முடிந்தால் அதே போல நம் வீட்டில் இறந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வாழை இலை விரித்து படையலிட்டு வழிபாடு செய்வோம். இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களின் அருள் கிடைக்கும். வசதி இல்லை என்பவர்கள் கூட தங்களால் இயன்ற அளவு ஏதாவது ஒரு பொருளை சமைத்து அவர்களுக்கு வைத்துவிட்டு பிறகு காகத்திற்கு வைத்து அதன் பிறகு உணவு சாப்பிட்டால் முன்னோர்களின் அருளால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கை அமையும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தாலும் இப்போது சொன்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி முறையாக பின்பற்றும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் நீங்கி சுப காரியங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.